எச்சரிக்கை! அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்கள். காபூலின் அரசி ஹுசூர் பேகம் மகாஜூச்சக் சாய்பா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அனைத்து புரட்சியாளர்களையும் நாம் அடக்கி விட்டோமா? மகாராணியாருக்கு வெற்றி உண்டாகட்டும். சில புரட்சியாளர்கள் தப்பித்து விட்டார்கள். அவர்கள் அனைவரையும் விரைவில் பிடித்து விடுவோம். வாக்களிப்பது எனக்கு பிடிக்காது. எனக்கு வெற்றிகள் மட்டும்தான் பிடிக்கும். அவர்கள் தலையை வெட்டி என்னிடம் சமர்ப்பிக்கவில்லை என்றால் உங்கள் தலையை வெட்டி என்னிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னிடம் சில லட்சியங்கள் இருக்கிறது. காலத்தை வீணடிக்காமல் எதிரிகளை வீழ்த்துவது, அவர்களை கடைத்தெருவில் கொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதை பார்ப்பவர்களுக்கு எனக்கு எதிராக புரட்சி செய்யவோ என்னை பார்க்கவோ கூட அஞ்சுவார்கள். காசில் பேக், உங்களுடன் நான் தனிமையில் ஆலோசிக்க வேண்டும். தங்கள் கட்டளை மகாராணியாரே. கட்டளையிடுங்கள் பேகம் சாய்பா. உங்களை பார்ப்பவர்கள் உங்களுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்து கொள்கிறார்களா? பேகம் சாய்பா, கண்கள் இழந்த பிறகு மற்ற அவயங்கள் சரியாக வேலை செய்யும் என்பார்கள். இந்த தர்பார் என்னுடைய வீட்டை போன்றது. இங்கு என்ன நடந்தாலும் என்னால் கிரகித்துக் கொள்ள முடியும். ஆக்ராவின் விஷயத்தில் எனக்கேதோ செய்தி தரப்போகிறேன் என்றீர்கள். உண்மைதான் சாய்பா. ஆக்ராவிலிருந்து இளவரசி நிகார் செய்தி அனுப்பியுள்ளார். என்ன செய்தி? போருக்கான சமயம் நெருங்கிவிட்டது என்று அவர் நமக்கு செய்தி அனுப்பியுள்ளார். மிகவும் அற்புதம். இந்த செய்திக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நிகார் தன்னுடைய வேலையை செய்துவிட்டான். இனி என்னுடைய முறை. அவளுக்கு வாக்களித்ததே நான் தானே. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஜலால் தான் என் தாயை எங்கோ சிறையில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் என்று. ஆம், என்னால் இந்த விஷயத்தை நிச்சயமாக நிரூபிக்க முடியும். அதன் பிறகு எனக்கு தங்களுடைய உதவி தேவைப்படுகிறது பேகம் சாய்பா. நீ சாந்த் பேகமின் மகளாவாய். சாந்த் பேகம் எனக்கு மிகவும் நெருங்கியவள். காலம் சென்ற ஷேன்ஷா ஹுமாயூன் அவர்களின் அந்தப்புறத்தில் இருந்த ஒரே ஒருவர் அவர்தான். அவரை மீட்பது, அதோடு உன் உரிமைகளை திரும்ப பெற்றுத் தருவது என் கடமை. என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன். ஆனால் ஜலாலை தங்களால் எதிர்க்க இயலுமா? இந்த கந்தஹாரம் அவனுடையதுதானே? நிகார்! ஒரு விஷயத்தை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நிகார். ஒரு பிராந்தியம் யாருடைய ஆட்சியில் இருக்கிறதோ அது அவர்களுக்கே சொந்தம். காபூலும் காந்தகாரும் தன்னுடையது என்ற இருமாப்பில் இருக்கிறான் ஜலால். அவ்வாறே இருக்கட்டும். ஆனால் என்னுடைய கட்டளை தான் இங்கு செல்லுபடியாகும். அது உனக்கு தெரியாதா? அந்த சந்தேகம் இருந்திருந்தால் உங்கள் உதவியை நாடி நான் வந்திருக்க மாட்டேன் பேகம் சாய்பா. நீ சென்று உன் வேலையை ஆரம்பி. உன் தாயை தேட ஆரம்பி. ஆக்ராவில் போர் மேகங்களை உண்டாக்கு. சரியான சமயம் வந்தவுடன், உன்னிடமிருந்து எனக்கு தகவல் வந்தவுடன் எனது சேனைகளுடன் வந்து ஆக்ராவை தாக்குவேன். அவள் ஒரு முட்டாள். நான் அவளுக்கு வாக்களித்ததற்கே நான் அவளுக்கு உதவி செய்கிறேன் என்று நினைத்து விட்டாள். ஆனால் நான் எனது லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனது லட்சியத்தை நான் அடைவேன். ஆனால் அவள் ஒன்றை சரியாக கூறினாள். அரியணையில் இருக்க வேண்டியது ஜலால் மட்டுமல்ல, இன்னொரு மகாராணி என்று கூறினாள். ஆனால் அந்த மகாராணி நிகார் அல்ல. பேகம் மகா சூச்சக் தான் அவள். ஹுசூர், மான்சிங் அஸ்ரப் கான் தலைமையில் நம்முடைய படைகள் ரிவாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அண்ணன் அவர்களே, நான் தனிமையில் தங்களிடம் ஒரு நிமிடம் உரையாடலாமா? ஹுசூர், தாங்கள் பேசி முடித்த பிறகு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
அண்ணன் அவர்களே, வேண்டுமானால் அண்ணியை இங்கு வர சொல்லவா? ஆமாம், இங்கே என்னவாயிற்று? ஏன் இவர்கள் அனைவரையும் நீ அனுப்பி வைத்து விட்டாய்? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் உங்கள் கவனம்தான் அங்கு இருக்கிறதே. இல்லை மிர்சா, அப்படி எதுவும் இல்லை. சமாளிக்காதீர்கள் அண்ணன் அவர்களே. நீங்கள் அண்ணியாரை பார்த்த பார்வை இருக்கிறதே, என்ன விஷயம் என்பதை அதுவே என்னிடம் கூறிவிட்டது. என்ன கூறியது என் பார்வை? வேறென்ன, ஜோதா அண்ணியின் மீது தங்கள் காதல் வளர்ந்து விட்டது. நீ கூறியது உண்மைதான் மிர்சா. நான் ஜோதா பேகத்தை மிகவும் காதலிக்கின்றேன். ஒரு காலத்தில் எனக்குள் இதயமே இல்லை என்று உணர்ந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்குள் எப்படி இதயம் வந்தது என்று தெரியவில்லை. அதேபோல் காதல் எப்போது மலர்ந்தது என்றும் தெரியவில்லை. என் இதயம், அதில் இருக்கும் காதல் ஜோதா பேகத்திற்கு மட்டுமே சொந்தம். இது அற்புதமான விஷயம் அண்ணா. அண்ணியின் மீது இருக்கும் காதல் தங்களை ஒரு கவிஞனாக்கி விட்டது. இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டுமே. சற்று பொறுங்கள், இதோ வந்து விடுகிறேன். மிர்சா, ஆதாப் அண்ணி அவர்களே. உங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. வணக்கம். ஆதாப் சித்தப்பா. ஆதாப். எங்க பாருங்கள், ரஹீமை சலீமா பேகமிடம் அழைத்துச் செல்லுங்கள். இப்பொழுது கூறுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? என் ஞாபகம் இப்பொழுதுதான் வந்ததா? என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணி. அது என்னவென்றால், ராஜ்ய காரியங்களில் நான் மூழ்கிவிட்டேன். சுங்கம் வசூலிக்குமாறு அண்ணன் என்னை பல ஊர்களுக்கு அனுப்பிவிட்டார். ஒருவேளை இந்த விஷயத்தில் ஏதாவது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் தெரிவித்து விடுங்கள். ஏட்டிக்கு போட்டி பேச நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அது சரி, என்னுடைய அண்ணனும் தங்களுடைய கணவரும் வந்துவிட்டார். நீங்களே புகார் தெரிவியுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம், இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை. இது உங்களுடைய தவறுதான் ஷேன்ஷா. நீங்கள் தானே இவரை இங்கு அனுப்பி வைத்தீர்கள்? இல்லை இல்லை, நான் அனுப்பவில்லை. நான் உங்களை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பதை கூற அவரே தங்களிடம் வந்து விட்டார். மிர்சா, நான் வந்த வேலை நல்லபடியாக முடிந்தது. இப்போது நான் விடைபெறுகிறேன். இதை நீ முன்பே செய்திருக்க வேண்டும். முதலிலேயே புறப்பட்டு விட்டால் வேலை எப்படி முடியும் அண்ணா? சரி, நான் வருகிறேன். மன்னித்து விடுங்கள், உங்கள் கொழுந்தனார் மிகவும் குறும்புக்காரன் ஆகிவிட்டார். அப்படியா? நீங்கள் மட்டும் என்ன அவருக்கு குறைந்தவரா? மன்னிக்க வேண்டும். மிர்சாவுக்கு எங்கே என்ன பேச வேண்டும் என்பது தெரியாது. எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதையும் தவறாக நினைக்க மாட்டேன். நினைக்கவும் செய்து விடாதீர்கள். மிர்சா மிகவும் நல்லவன். என் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறான். அவனை பெற்ற தாயை விட என்னை அதிகமாக மதிக்கின்றான். அனைவரையும் விட என் மீது அதிகமாக பாசம் வைத்துள்ளான். எனக்கு ஒன்று புரியவில்லை ஷேன்ஷா. ஜோதா பேகம், மிர்சாவின் உண்மையான தாய் பேகம் மஹாச்சூச்சக் காபூலில் இருக்கிறார். நான் அவரை என் பெற்ற தாய்க்கு சமமாக நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு நான் என்றால் பிடிக்காது. இனி என் விருப்பம் போல்தான் நடக்கப் போகிறது. நாம் நடத்த போகும் தாக்குதல் எவ்வாறு இருக்கப் போகிறது என்றால், ஜலாலுக்கு தன் சாம்ராஜ்யம் எவ்வாறு இருந்தது என்பது கூட அவன் நினைவுக்கு வராது. என் மீது கருணை காட்டுங்கள். யார் இவள்? எதிரிகள் இவளை அனுப்பியிருக்கிறார்கள். இங்கே மோப்பம் பிடிக்க வந்திருக்கிறாள். நான் செல்கிறேன் ஃபாசில் பேக். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. இவளை என்ன செய்வது? நீங்கள் தானே இவளை பிடித்தீர்கள். உங்கள் விருப்பம் எதுவோ அதையே செய்து கொள்ளுங்கள்.
இந்த துணி ஏன் இங்கு இருக்கிறது? வழியை அடையாளம் தெரிந்து கொள்ளத்தான் இதை வேண்டுமென்றே இங்கு கட்டியிருக்கிறார்கள். அவ்வாறென்றால் ஏதோ ஒரு பெண் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்க வேண்டும், அல்லது வேறொரு வழியில் இங்கு வந்திருக்க கூடும். வழியை ஞாபகம் வைத்துக் கொள்ள ஆங்காங்கே அடையாளத்தை வைத்து சென்றிருக்கிறாள். ஒருவேளை சாந்து பேகம் இங்கு அடைக்கப்பட்டிருக்கும் உண்மை அவளுக்கு தெரிந்திருக்குமோ? புரியவில்லையே. இப்பொழுதே தங்களை அங்கிருந்து விடுவித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் அவ்வாறு செய்தால் என் மனதில் இருக்கும் லட்சியம் முழுமையாக நிறைவேறாது. இங்கே ஒரு ரகசிய பாதை இருக்கிறதென ஒருவரும் யூகித்திருக்க மாட்டார்கள். எதுவுமே தென்படவில்லை. என்னை யாராவது பார்ப்பதற்கு முன்பு நான் இங்கிருந்து புறப்பட வேண்டும். இன்னும் சிறிது பொறுமை காக்க வேண்டும். நானும் சரி, தாங்களும் சரி. ஆனால் நான் விரைவிலேயே அங்கு வருவேன். ஜலால், ஜலால், தாங்கள் எங்க இருக்கிறீர்கள்? ஆதாப் ஜலால். ஆதாப் ருக்கையா. சரி கூறு, என்ன திடீரென்று? நான் தங்களுக்கு வாழ்த்து கூற வந்திருக்கிறேன். ஜலால், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிரஜைகள் தங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு புது பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். சரி, தாங்களே கூறுங்கள். இனி நான் தங்களை எந்த பெயரை சொல்லி அழைப்பது? ஜலால் என்று அழைக்கவா, அல்லது தங்களது புதிய பெயரான அக்பர் என்று அழைக்கவா? அப்படி என்றால் ஷஹன்ஷா என்று எழுதியிருப்பீர்கள். பெயரை எழுதியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெயர் ஜலால் தானே ஜுதா பேகம்? அது உங்களுடைய இன்னொரு பெயர். வேறு பெயர் இருப்பது போல் எனக்கு எதுவும் தெரியாதே. இல்லை. என்ன இல்லை ஜோதா பேகம்? சரி கூறுங்கள், இதில் என்னதான் எழுதியிருக்கிறது? இதில் மக்கள் உங்களுக்கு அளித்த பட்டமான அக்பர் என்று. நானும் என்னை இந்த புது பெயருக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தாங்கள் இந்த பெயரை ஏற்றுக்கொண்டால் அது தங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கும் பெருமையாக இருக்கும். என்ன இது? மாஷா அல்லாஹ், இதை அழகாக எழுதியிருக்கிறார்களே. உங்களுக்கு பெயரை சூட்டியவர்களில் ஒருவர் தான் இதையும் எழுதியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை ஜோதா பேகம் எனக்காக எழுதினார்கள். அவர் சுயமாக உருதுவை கற்றுக்கொண்டு எனக்காக இந்த பெயரை எழுதி பரிசாக எனக்கு அளித்துள்ளார். உண்மையில் மிகவும் அழகாக தான் உள்ளது. ஆனால் அதைவிட மிகவும் அழகானது ஜோதா பேகம் அவர்களின் சிந்தனை. அதனால்தான் நான் இதை மிகவும் பாதுகாத்துள்ளேன். தாங்கள் உண்மையிலேயே நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள். ஜலால், எனக்கு விடை கொடுங்கள். எனக்கு வேலை இருக்கிறது. சரி. ஹுதாஃபிஸ். அல்லாஹ்ஃபிஸ். ஜோதா பேகம் எழுதிய இந்த வார்த்தைகள் தங்களுக்கு அவ்வளவு முக்கியமானதா ஜலால்? தாங்கள் அனைத்தையுமே மறந்து விட்டீர்களா? ஜோதா பேகம், உன்னை நான் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன். ஷேனாசா, இந்த பைத்தியக்காரி இந்த மாளிகையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? இவ்வாறு மறைந்து கொண்டு ஏன் வருகிறாள்? இந்த அடையாளம் எங்கே சென்றது? இங்குதானே நான் என் துப்பட்டாவை கிழித்து கட்டி வைத்தேன். அமருங்கள். எதற்காக உங்கள் அனைவரையும் இங்கே திடீரென்று அழைத்தேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். நமது அரண்மனையில் மீனா பஜாரை அமைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று நான் நினைத்தேன். இதுதானா விஷயம்? நான் என்னவோ என்று பயந்து விட்டேன். இதில் உங்கள் அனைவருக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லையே என்பதை தெரிந்து கொள்ளத்தான் உங்களை அழைத்தேன். நிச்சயம் இல்லை.
இம்முறை மீனா பசாரை பற்றி நீ என்ன நினைத்திருக்கிறாய் என்று கூறு. தாயே, இம்முறை மீனா பசாரில் நான் புதுமையாக ஒன்றை செய்ய விரும்புகிறேன். அதனால் நான் கூற வருவது என்னவென்றால், இம்முறை என் முக்கியமான பேகங்களான சலிமா பேகம், ருக்கையா பேகம், ஜோதா பேகம் ஆகிய மூவர் மட்டுமே அமைக்க வேண்டும். அதே போல எனது புதிய பெயர் அக்பருக்கு ஏற்றதை போல் புதிய பரிசுகளையும் வழங்க இருக்கிறேன். இது மிகவும் ஒப்பற்ற சிந்தனைதான் ஷெஹன்ஷா. என்னுடைய இந்த கருத்துக்கு மற்ற பேகங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இதில் மறுப்பு தெரிவிக்க ஒன்றுமில்லை ஜலால். ஆம், நாங்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஷெஹன்ஷா, நாங்கள் அனைவரும் தயாராகுவதற்கு போதுமான அவகாசம் தேவை. சென்ற முறை போல் ஒரே இரவெல்லாம் போதாது. கவலைப்படாதீர்கள். மீனா பசாரை நாளை மறுநாள் அமைத்தால் போதும். என்னுடைய விசேஷ பேகங்களுக்கு இந்த அவகாசம் போதும் என்று நினைக்கிறேன். என்னவாயிற்று ஜோதா பேகம்? உங்களுக்கு என்னுடைய யோசனை பிடிக்கவில்லையா? இல்லை, அப்படி இல்லை. அது விசேஷ பேகங்கள், விசேஷ மீனா பசார் இவையெல்லாம் சற்று தனியாக இருக்கும். ஜோதா பேகம், இது போன்ற விஷயங்கள் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். இம்முறை உங்கள் மூவருக்குள் மட்டும்தான் போட்டி. உங்கள் மூவரில் யார் எனக்கு ஒப்பற்ற பரிசை வழங்கப் போகிறீர்கள் என்று பார்க்கலாம். நான் கட்டிய அந்த அடையாளத்தை எடுத்த அந்த நபர் யாராக இருக்கக்கூடும் என்று தெரியவில்லை. அதோடு இந்த அடையாளங்களை எடுத்ததற்கான காரணம் அந்த இடத்தில் இருக்கும் பாதையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று தெரிந்து விட்டதா? அது யாராக இருக்கும்? அவ்வாறென்றால் நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஷேனாஸ் பித்து பிடித்தவள் அல்ல, மாறாக எல்லோரையும் ஏமாற்றுகிறாள். ஆனால் எதற்காக அந்த இடத்தை நெருங்கி வர முயற்சி செய்கிறாள்? இவ்வாறு பைத்தியக்காரியாக நடிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. அந்த அடையாளத்தை எடுத்தவர்கள் கண்டிப்பாக நான் பைத்தியமில்லை என்பதையும் தெரிந்திருப்பார்கள். நான் பெரிய ஆபத்தில் சிக்கிவிட்டேன். ஷேனாஸ் பேகம் ஜோதாவோடு வந்தவள். ஒருவேளை அந்த இடத்தினுடைய ரகசியம் பேகம் ஜோதாவிற்கு தெரிந்திருக்குமோ? நான் மறைந்து மறைந்து சென்று வருவதை ஒருவேளை அவர் பார்த்திருப்பாரா? ஆகையால் தான் ஷேனாஸை அங்கு அனுப்பி வைத்திருப்பாரோ என்னவோ. நல்ல வேளையாக அந்த அடையாளங்களை எடுத்து விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அங்கு சாந்த் பேகத்தை அடைத்து வைத்திருக்கிறோம் என்பது ஷானாஸிற்கு தெரிந்துவிட்டது. அல்லது ஒரு முக்கியமான காரணத்திற்காக தான் அந்த இடம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை இவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஷேனாஸுடனான இந்த வேளையில் பேகம் ஜோதாவும் ஈடுபட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யார்? ஷேனாஸ், உன்னை மகாமந்திரியார் உடனே வர சொன்னார். இந்த நேரத்திலா? மகா மங்கா என்னையே அழைத்திருக்கிறார். ஆதாப் மகாமந்திரியாரே, ஷேனாஸ் வந்திருக்கிறார். அவளை உள்ளே அனுப்பு. மகாமந்திரியாரே, என்னை அழைத்தீர்களா? நாம் எங்காவது செல்கிறோமா? வீதி உலா செல்கிறோமா? சுவாரஸ்யமாக இருக்கும். நீ நன்றாக நாடகம் ஆடுகிறாய். நாடகமா? நான் மிகவும் நன்றாக நடிப்பேன். நான் அழகாக நடனமும் ஆடுவேன், அழகாக பாடவும் செய்வேன். பாடி காட்டவா? சில நேரத்தில் என் மூளையில் சில எண்ணங்கள் உதிக்கும் ஷேனாஸ். இவ்வளவு சின்ன வயதில் அழகான முகம், அப்பாவியான கண்கள் இருந்தும் எதற்காக நீ பைத்தியம் போல் நடிக்கிறாய் என்று எனக்கு தோன்றும். எனக்கு இங்க இருக்க பிடிக்கவில்லை. நான் ஜோதா பேகத்திடம் செல்கிறேன். மிகவும் நடித்து விட்டாய் ஷேனாஸ். பித்து பிடித்தவள் போல் நன்றாக நடிக்கிறாய். இனி நல்ல குழந்தையாக மாறி அடம் பிடிக்காமல் உன் உண்மையான முகத்தை என்னிடம் காட்டிவிடு. எதற்காக நீ சித்தப்பிரமை பிடித்தவள் போல் நடிக்கிறாய் என்ற உண்மை எனக்கு தெரிய வேண்டும். கூறு, கூறு. எளிதில் நீ வாயை திறக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். நான் என் கேள்வியை மாற்றி கேட்கிறேன். கூறு. இதே கேள்வியை ஷெஹன்ஷா உன்னிடம் கேட்டால்
நீ அவரிடம் என்ன கூறுவாய்? அவர் என்னிடம் ஏன் கேட்கப் போகின்றார்? ஏனென்றால் நான் இப்பொழுதே உன்னை அவரிடம் அழைத்துச் செல்லப் போகிறேன். வா. என்னை அங்கு அழைத்து செல்ல மாட்டீர்கள் மகாமங்கா. என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் முன்பே அழைத்து சென்றிருப்பீர்கள்.